எல்லாமே தேர்தலை நோக்கி கொடுக்கப்பட்ட அறிவிப்பு. 2021ஆம் ஆண்டு எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள்லாம் அறிவிச்சாங்க. அறிவிச்சபடி அந்த தூய்மை பணியாளர்கள் கேட்குறாங்க. இந்த அரசாங்கத்தில் 2021ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ அந்த வாக்குறுதி அடிப்படையில் தூய்மை பணியாளர்கள் இந்த அரசாங்கத்தை கேட்குறாங்க. அவர் கேட்குறது நியாயம் தானே? நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி தானே கேட்குறாங்க. நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அடிப்படையில் தான் நாங்கள் வாக்களித்தோம், நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீங்க, உங்களுடைய ஆட்சி வந்திருக்குது, அதனால் நிறைவேற்றுன்னு அவர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க. ஆனால் இந்த அரசாங்கம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை எப்பொழுதுமே நிறைவேற்றிய சரித்திரம் கிடையாது திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும். அதுபோல் 525 அறிவிப்புகள் 2021ஆம் ஆண்டு அறிவித்தாங்க. அதில் 4இல் 1 பங்கு கூட நிறைவேற்றலை. இதுதான் உண்மை, யதார்த்தம். இது மட்டும் இல்லை, இன்றைக்கி தமிழகத்தில் பல போராட்டம் நடந்துருக்கு. விவசாயிகள் போராட்டம், பஸ் தொழிலாளர் போராட்டம், செவிலியர் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், இப்படி எல்லா தரப்புமே இன்றைக்கி போராட்டத்துக்கு வந்துட்டாங்க. வீதியில் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழகம் ஒரு போராட்ட களமாக மாறிவிட்டது. இந்த ஆட்சி விரைவில் அகற்றப்படும் என்று இதிலிருந்து தெரிகிறது. நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி அதிக இடங்களில் வென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். இவ்வளவு பெரிய ஊழல் எந்த மாநிலத்தில் நடக்கல, தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்குது. அதுக்கெல்லாம் மக்கள் உரிய தீர்ப்பை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அளிப்பார்கள் என்று சொல்லி அனைத்து ஊடகங்களுக்கும் நன்றி. வணக்கம்.